வீடியோ பண்ணலாம்னு நினச்சி வந்தது இந்த ஆத்தர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சாரு. ஆனால் நேற்று பேஞ்ச ஒரு நாள் மழையில் எவ்வளோ தண்ணி வந்தது பாருங்க. கொண்டிருப்பாங்க. டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா பிடிச்சா பிடிங்க, யாரு வேணான்னு சொல்ல. நீங்களாம் இப்படி பாட்டில் உடச்சி போறீங்கன்னா பாட்டில் 10 ரூபா கொடுக்குறாங்க. காசு வாங்கி கொடுத்து அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போக வேண்டியது. எல்லா தேனும் ஒரே டேஸ்ட்ல இருக்காது, ஒவ்வொரு தேனும் வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். அதனால நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஆத்துல வந்து இத்தனை நாள் தண்ணி வரல, இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு. உங்களோட கருத்து இன்னைக்கு எப்படி ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு இதா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு ஒரு 2 குவார்டர் வாங்கி அடிக்க போறேன். பாட்டில் அப்படி எடுத்து சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டுட்டு அப்படி சப்பி அதை கீழே போடுறது ஒரு டேஸ்ட். ஐயோ, யாரும் கண்ணு வைக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும். வறண்டு கடந்த ஆற்றில் வற்றாமல் போகும் தண்ணி. இந்த ஒரு மாசமா இந்த ஆத்துல தண்ணியே வரல. நம்ம வீடியோ பண்ணலாம்னு நினைச்சு வந்ததே இந்த ஆத்தர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சாரு. ஆனா நேற்று பேஞ்ச ஒரு நாள் மழையில எவ்வளவு தண்ணி வந்தது பாருங்க. கொண்டிருப்பாங்க. தண்ணி சரியான தண்ணி ஆண்டா போயிருக்கு. விடிய விடிய பெஞ்சிட்டு இருந்தா மழை. ஒரு மலைக்கே இப்படி பேஞ்ச மலைக்கு தண்ணி நல்லா பெரிய தண்ணியா தான் வந்து. ஆனா கலங்களா இருக்கு. அப்படியே போயிட்டு வந்துருவோம் ஆத்துக்கா. அப்படி போயிட்டு வருவோம். இந்த பாருங்க, வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா குடிச்சிட்டு ஓரமா போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி உடச்சு விட்டு போனா பொதுமக்கள்லாம் வர்றோம் போறோம். அதனால இந்த மாதிரி யாருமே பண்ணாங்க. எங்க போடணுமோ அங்க போடுங்க. டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா குடிச்சா குடிங்க, யாரு வேணான்னு சொல்ல. நீங்களாம் இப்படி பாட்டில் உடச்சு போறீங்கன்னா பாட்டில் 10 ரூபா கொடுக்குறாங்க. காசு வாங்கி கொடுத்து அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போக வேண்டியதானே. ரோட்ல உடச்சு போட்டு இவ்வளவு மாதிரி ஆளுதுனாலதான் இ பாஸ் கேக்குறாங்க. பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தான் வந்திருக்கேன், பாஸ்போர்ட் கேக்குறீங்க? ஆக்சுவலா இந்த ஒரு மாசமா இங்க வந்து வெயில்னால மழையே பெய்யாதனால இந்த ஆத்துல சுத்தமா தண்ணியே இல்லை. ஆனா நேற்று ஒரே ஒரு நாள் பெய்ஞ்ச மழையில இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி ஓடுங்க. இந்த ஊருக்கு மூளையாருன்னு பேர் வச்சது காரணமே இந்த ஆறு பக்கத்துல இருக்கிறதுனாலதான். இந்த ஆத்துலயே தண்ணி இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, நேற்று ஒரே நாள் மழை பெஞ்சதுல இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இனி ஜாலி, இங்க தண்ணி பஞ்சம் இல்லை. இந்த ஆத்துல வந்து இத்தனை நாள் தண்ணி வரல, இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு. உங்களோட கருத்து இன்னைக்கு எப்படி ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு இதா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு ஒரு 2 குவார்டர் வாங்கி அடிக்க போறேன். என்ன சொல்றாங்கன்னா நேற்று நைட்டு பெஞ்ச மழையில இது வரைக்குமே தண்ணி போயிருக்கு, அதுல அடிச்சு வந்ததுதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இங்கே காப்பி நோட்ல நான் பேசும்போது உங்களை தாங்க கலாச்சிட்டே இருக்காரு இவர் என்னைய. என்ன ஒண்ணு பொறந்து இல்ல. அதானே பழிகளி வாங்கிடாதீங்களா, காட்டுக்குள்ள எருமைக்கிட்ட மாட்டி விட்டுருவானுங்க. இவனை எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எங்க போறீங்க? எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் சரிகமான நின்றதுனால இப்போ மெயின் மேட்டரே இங்கதான் இருக்கும் போல நினைச்சேன். அவன் இருக்கிற இடத்துல தானே மெயின் மேட்டர் இருக்கும். இதுதான் அப்ப நம்ம போனோம்ல முழு சபிச்சிடும். எல்லா காடும் ஒரே மாதிரி தான் தெரிய மாதிரி. அவருக்கு இடைஞ்சலா இருக்குல்ல. எல்லா தேனும் ஒரே டேஸ்ட்ல இருக்காது, ஒவ்வொரு தேனும் வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். அதனால நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு ஒரிஜினலாக மழை தேன் வேணும் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இயற்கை வந்து எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். நமக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்குது. இந்த இயற்கையா சாப்பிட்டு வாழ்றோம். இவங்க பாருங்களேன், இவங்க பாடிலாம் பாரு, நம்மளை பாரு சோதா மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அவரோட உடம்புலாம் பயங்கரமாக 6 பேக் வச்சிருக்காருங்க. அவரு ராட்செல்லாம் 6 பேக் வச்சிருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு காட்ட சொல்றேன். இது பெருசா டெவலப் ஆகும்ல, இது இன்னும் பெருசாகும்.
அதில் தேன் இன்னும் நிறையா இருக்குது. சூப்பர். இதோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னு. இதுவும் சாப்பிடலாம்ல அப்படியே? அப்படியே சாப்பிடலாம், நீங்க சாப்பிடுங்க. அப்படியே எதுவுமே இருக்காது. இந்த இதுதானே தேன் ஆக்சுவலி. இதோட கலர் பயங்கரமா இருக்கு. நம்ம இதையே டேஸ்ட் பண்றோம். பண்ணுங்க. ரியல் தேன். தேன் உள்ளே சாறு வந்து ஒழுங்கிட்டு இருக்கு. உள்ள அது அவரு தேய்ச்சி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. செம்மையா இருக்கு. இதுல கொஞ்சம் தேன் கம்மியா இருக்கு, பட் இருந்தாலும் டேஸ்ட் முன்ன சாப்பிட்டதுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே எடுக்கணும், வெளியில காமிக்காம அப்படியே எடுக்கணும். கட்டி எடுக்கும்போது வெளியில அப்படியே எடுக்கணும். பாருங்க, இதுதான் தேன். அது வந்து அப்படியே அவர்கிட்ட கூட அவர் கையில வச்சு குஞ்சுராடு. இது வந்து தேன். அண்ணா மேல வரைக்கும் துட்டு தேன் ஒழுகு நான் இதை கவரை பிடிச்சா கட்டி பிடிச்சி போட்டுருக்கேன். மேலே கட்டி மேலே இருக்கேன். அதை வச்சு இப்படி போயிடுச்சு. தெரியுதா? மலையில தண்ணி கலங்களா இருக்கு, கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் நல்ல தண்ணி, ரொம்ப நல்ல தண்ணி இது. இந்த ஹைட்டுக்கு மேல போயிருக்கு தண்ணி. அப்ப எவ்வளவு ஹைட் போயிருக்கு இவ்வளவு தண்ணி. இங்க பாருங்க, இந்த நூல் மாட்டிருக்கா, தண்ணி அடிச்சு வந்ததுல இந்த நூல் மாட்டிருக்கு. இத தட்டி போயிருக்கு தண்ணி. அப்ப எவ்வளவு தண்ணி போயிருக்குன்னு பாருங்க. இங்க எங்கே பாறை காணும், நாங்க எங்க இருக்கு பாறை? இங்க இருந்து பெரிய பாறை ஒண்ணு இருந்தது. பாறையவே அடிச்சுட்டு போயிருக்கு. அவ்வளவு பயங்கரமான மழை. ஆக்சுவலி எங்களால மழையில ஷூட் பண்ண முடியல. நைட் பேட்டரி இல்ல, காடு ஃபுல் ஆயிடுச்சு, கரண்ட் இல்ல, சார்ஜ் படம் இல்ல. இப்ப காலையில எந்திரிச்சோன்னா காட்ட முடியுது. மழையை உங்களுக்கு காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல தான் இவ்வளவு பெரிய பாறை இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த பாறை, இந்த பாறை கீழே போயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கோ. அப்படியே எடுக்கணும், வெளியில காமிக்காம அப்படியே எடுக்கணும். எடுக்கும்போது வெளியில அப்படியே எடுக்கணும். உங்களுக்கு ஒரு சர்வைவல் ட்ரிக் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இந்த மாதிரி காடுகளில் தேன் கிடைக்கும் போது நம்ம அந்த தேனை சாப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம கையில எல்லாம் ஊற்றிக்கும்ல. தண்ணி இல்லாங்கும் போது பேண்ட்ல தொடச்சிக்க வேண்டியது. பாக்கெட்டில் கை விட்டு தொடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம். சர்வைவல் ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்குலாம் சொல்லுங்க. இங்கே பாருங்க, புதுசு புதுசாக தேன் வந்துகிட்டே இருக்கு. கூட நான் பேசுகிறேன், பார்த்துக்கோங்க. நீங்க இந்த தேனி பறக்க மாட்டேங்குது. போயிடுச்சு அங்க பேக்க. போயிடுச்சு. இங்க தேன் ஒழுகு செம்மையா இருங்க. எல்லா பக்கமும் கேமரா தெரியும். உங்களுக்கு தான் கண்டிப்பா வாய் ஊருல. ஆனா தேன் வந்து பாட்டிலில் வச்சு காலையில ஹாட் வாட்டர்ல கலந்தெல்லாம் குடிப்பீங்களா? வெது வெதுப்பான தண்ணியில் குடிச்சு உடம்பு குறைக்கலாம் குடிப்பீங்க. பாட்டில் அப்படி எடுத்து சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டுட்டு அப்படி சப்பி அதை கீழே போடுறதோட டேஸ்ட் ஐயோ. யாரும் கண்ணு வைக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும். சாப்பிடு. தேன் எடுத்து ஏன் எடுத்துருக்கோம்லாம் யோசிக்காதீங்க. இதை எடுத்துட்டு போய் இது மதியம் நம்மளோட லஞ்சு, அந்த கிழங்கோட இதையும் சேர்த்து சாப்பிட போறோம். போய் சாப்பிடும் போது பேசினா இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா? நம்மளே காட்டுல தேன் எடுத்து அங்கேயே எனக்கு பெரும் பயமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நிறைய தேன் எடுத்துருக்கோம், நிறைய சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா இப்பதான் ஒருத்த வந்தான், இவன் இங்கிருந்து நடந்து போறதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். சோ இவன் இருந்து மறைச்சு வைக்கிறது நிவாஸோட பொறுப்பு. சொல்றாரு பாருங்க, கஷ்டப்பட்டு பூராத்தி எப்படி இவன் அரை மணி நேரத்துல முடிச்சிடுவான். சரித்திரம் பல்ல பல்ல வேணா பல்ல பல்லக்கு இந்த பாந்தா பல்ல பல்ல எப்படி அரை மணி நேரமே அதிகம். 5 நிமிஷத்துல அதை சாப்பிட்டு முடிச்சிருவான். பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மரத்துல தான் இது என்ன கும்பலா மரம்.
கும்பலா மரம் இப்போ இந்த மரத்துல தான் வந்து கதவு ஜன்னல் இதெல்லாம் செய்யறாங்க, இதுலயும் செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய மரத்துலயும் செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய மரம் செய்யணும். எஸ்பெஷலி இங்க கொடைக்கானல்ல இந்த மரத்துலயுமே செய்யறாங்க. நம்மளுக்கு தேவை இருந்தா இந்த தேனு, கிழங்கு, வாழைக்காய், வாழைக்காய் இருந்தா வாழைக்காய், அன்றாட உணவுக்கு எது தேவையோ அது கிடைச்சா போதும். பூபதி மாங்காய் பாக்குற வேலையா? அங்க பாத்தீங்களா தெரியாது. தொட்டியில குளிச்சுட்டு இந்த வெயிலுக்கு பாறையில வந்து படுத்துட்டு இருக்காங்க, படுத்து காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த வழியா போறீங்களா?